வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, வலைதளத்தில் ஒருத்தர் சொன்னார், எனக்கு நடிக்க தெரியாதுங்க, நிஜத்தில் தாங்க வீடியோ போட்டுப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதை காட்டுறாருன்னா, அவர் இப்போ வாடகைக்கு இருந்தார்ல அந்த வீடு, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பார், அப்புறம் காலி பண்ணுவார், அப்புறம் அது ஒரு ஹோம் டூரானு ஒரு வீடியோ போடுவார். அதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்புறம் அவர் யார் காட்டுறான்னா, அந்த ஜெயபிரகாஷ்ங்கிற தம்பி, அந்த தம்பி ஏதோ கஷ்டப்பட்டு காய்கறி வியாபாரம்லாம் பண்ணி உழைச்சிட்டுக்குது. அவரை காட்டு வீடியோ போடுறாங்க. ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஃபுல் போதையில் நீங்கள் வர முடியுமா முடியாதான்னு கேட்டார். அவரும் ஒரு நட்புங்கிற நம்பிக்கையில் வந்தார். வந்துட்டு அவர் மேலே அவரை வேலை செய்ய விடாமல் ஃபுல் போதையில் சாவி எங்கேயோ தொலைச்சி போட்டாருன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இவர் நடிக்க தெரியாது அப்படிங்கிறாரு. இப்போ இவரோட இன்னொரு முகத்தை காட்டுறாரு. 6 நாளைக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு முகம் இருந்தது. அது என்னென்னா, புல் போதையில் கெட்ட வார்த்தையில் பேசி வீடியோ போட்டிருப்பாங்க. அவர் நடிக்க தெரியாது. அப்போ அவர் உண்மையாக தான் சொல்லிக்கிறாரு. உண்மையுமே இவருக்கு நடிக்க தெரியாது, உண்மையாலுமே தான் சொல்லிக்கிறாரு. கெட்ட வார்த்தையை பேசி வீடியோ போடுற பாருங்கடா, லைக் போடலின்னா ஏன்டா லைக் போட மாட்டேங்கிறீங்க? நீ எனக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீ லைக் போடணும். எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு வீடியோ போட்டால் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடலாம், லைக் போடலின்னா அதுக்கு ஒரு திட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த காமிக்கிறாரு. இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குதுங்க, எப்படி இருந்தீங்கன்னா இங்கே தான் ஒருத்தனை பிடிச்சி அடிச்சு போட்டேங்கிறாரு, எனக்கும் காயங்கிறாரு. இது வலைதளத்தில் தைரியமாக சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, வலைதளத்தில் நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன், என்னை யாருமே பேசக்கூடாது. அப்புறம் என்னை வச்சு சில பேர் வீடியோ போடுறாங்க. உங்களை வச்சு எதனால் வீடியோ போடுறாங்க? நீங்கள் குடிச்சிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் இப்படி சுற்றி வலைதளத்து மூலமாக வருமானம் பார்க்குறீங்க, அதனால தான் வீடியோ போடுறேன். வேறு எந்த யூடியூபருமே பண்ணாத இவர் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற. என்னென்னா, எந்த யூடியூபருமே வீட்டில் ஃபேமிலி காட்டி குழந்தை காட்டி வீடியோ போட மாட்டாங்க. நான் போடுறேன் அப்படிங்கிறாரு. அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறதில்ல. அதனால தான் இவர் வருமானம் பார்க்குறக்கு வேண்டியதான் வீடியோ போடுறாங்க. இந்த 6 நாள் குடிச்சிட்டு ஒரு 2 வீடியோ தான் போட்டிருப்பார். பாக்கி நாளெல்லாம் தொண்டை கட்டிடுச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்னாரு. எதனாலனா, புல் போதையில் கெட்ட வார்த்தையில் என்னென்ன கெட்ட வார்த்தை பேசணுமோ அத்தனையும் பேசி போட்டு இப்போ இன்னொரு முகத்தை காட்டுறாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தனை கத்தியில் குத்திட்டு அவன் சாகிற கண்டிஷனில் போயிட்டு செத்தே போயிட்டான்னு வச்சுங்க. அவர் போய் நான் தெரியாமல் குத்திட்டேன், இனிமேல் இந்த மாதிரி குத்த மாட்டேன்னு சொல்லுவாங்களாங்க. அந்த மாதிரி இவர் இருக்குது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இவர் இன்னொரு முகத்தை காட்டுறாருன்னா என்ன காரணம்னா, வருமானம் தான், வேற ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் வீடியோ போட்டால் தான் வருமானம் வரும், நல்லா தெரியும். உதாரணத்துக்கு இவர் ஒரு வீடியோ போட்டால் ஆவரேஜாக ஒரு 10,000 போகுதுன்னு வச்சுங்க. 3 சேனலில் 30,000, ஒரு நாளைக்கு 30,000னா ஒரு மாதத்துக்கு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வருமானம் வேறு ஒன்றும் இல்லை. மக்களாகிய நீங்கள் வருமானம். யாராவது எதிர்கருத்து சொன்னீங்கன்னா அவங்கள முட்டாள், அவனுங்கெல்லாம் யோகி, அந்த மாதிரி நாய்களை நாங்கள்லாம் புறந்தொள்ளிடுவேன்ட்டு இளவரசர் சொல்வார். இவர் இன்னொரு முகத்தை காட்டுறாரு. என்ன இன்னசென்ட்டாக காட்ட ஆரம்பிக்க போகிறாரு. இத்தனை நாள் அன்டீசெண்டாக இருந்தார், இப்போ டீசெண்டாக காட்ட முயற்சிக்கிறாரு. இவர் டோட்டலாக இவங்க வீட்டில் எல்லாருமே கண்டென்ட்டாக, அதாவது இப்படியெல்லாம் பேசிட்டோமா எப்படி மக்கள் முகத்தில் முடிக்கிறது, மக்களுக்கு எப்படி நம்ம வீடியோ கொண்டு போய் சேர்க்குறதுனா, இந்த மாதிரி எல்லாம் பேசினா தான் முடியும். மொத்தத்தில் இவர் பேசுகிறதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லலைங்க. இவர் வலைதளத்தில் எந்த மாதிரி வீடியோ போட்டால் மக்கள் எந்த மாதிரி ஏமாறுவாங்கிறது இவர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. மொத்தத்தில் இவர் ஒரு போடுற வீடியோவில் ஒன்றுமே கிடையாதுங்க. நானே ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி யூடியூபராக இருந்தால் ஒரு வீட்டை காட்டலாம், ஒரு 365 நாள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதா, எந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனையே நடக்காதா? அதையும் ஒரு பர்சனலுங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே யூடியூப் வலைதளத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது தனித்தத்துவமான வீடியோவா? கிடையவே கிடையாது. தனித்தத்துவமான வீடியோனா நான் தான் சொல்கிறாங்க, ஒரு விவசாயம், இந்த விவசாயி எப்படியெல்லாம் படுறாங்க, விவசாயி எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதை சொல்கிறதா தனித்தத்துவமான வீடியோ. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்து இப்படியெல்லாம் படித்தா இப்படியெல்லாம் டெவலப் ஆகலாம். ஆனால் இவருக்கு அதெல்லாம் கிடையாது. மொத்தத்தில் இவருக்கு நம்ம ஏதோ ஒன்று பேசணும், நம்மளை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த எதிர்க்கிற கூட்டம் நம்ம கமெண்டெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இவர் பார்த்தீங்கன்னா பண்ணாடி மாநிலங்களுக்கு வெளியிட்டு போதையில் ஒரு வீடியோ போட்டுப்பார், அது டெலீட் பண்ணியிருப்பார். இப்போ சொன்னார்ங்களா வன்முறை, அவனை அடித்து போட்டானே, அந்த வீடியோன்னு டெலீட் பண்ணியிருப்பார். இவர் ஹீரோன்னு நினைக்கிறாரு, வலைதளத்தில் இவர் ஹீரோன்னு நினைக்கிறாரு. அது மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்கணும். இவர் இன்னொரு முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இனி கண்டென்ட் வீடியோ டெய்லியும் நடைபெறும். பார்க்குற மக்கள் தான் கவலையாக இருக்குது. நான் சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை.
நான் சொல்லும்போது எதிர் விசைப்பாடுவாங்க. மொத்தத்தில் இவர் வலைதளத்தில் எப்படியெல்லாம் சம்பாதிக்கணுமோ அப்படியெல்லாம் யுக்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இந்த உங்களை மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் இவருக்கு வந்து ஜாலி தான். இன்னும் படு திண்டாட்டம் தான்.